தேசிய கொடியின் நீள அகலம் எந்த விகிதத்தில் அமைந்துள்ளது? பி 3:2. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? சி பிங்காலி வெங்கையா. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? டி தமிழ்நாடு. இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது? ஏ சென்னை கோட்டை. சாரநாத் அசோகத் தூணில் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முகச் சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? பி ஜனவரி 26, 1950. எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூரின் ஜனகண மன பாடல் முதலாக பாடப்பட்டது? டி கொல்கத்தா. அசோகர் காலத்தில் சாரநாத் தூணில் உச்சியில் அமைந்திருந்த நான்முகச் சிங்கம் தற்போது எங்கு பாதுகாக்கப்படுகிறது? பி சாரநாத் அருங்காட்சியகம். வளங்கள் எத்தனை வகைப்படும்? பி 3. காற்று, நீர், மண், கனிமங்கள். நம்மை சுற்றியுள்ள இயற்கை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அனைத்தும் டேஷ் வளங்கள். டி இயற்கை வளங்கள். கீழ்கண்டவற்றுள் பயன்பாட்டிற்கு வராத வளம் அல்லது மறைந்திருக்கும் வளம் எது? டி காற்றாற்றல். உரிமையின் அடிப்படையில் வளங்கள் எத்தனை வகைப்படும்? சி 4. மணல் என்ற இயற்கை வளத்திலிருந்து டேஷ் என்ற தனிமத்தை பிரித்து அதிலிருந்து PV செல்களை பயன்படுத்தி ஒளி மின்னழுத்த களம் தயாரிக்கப்படுகிறது. சி சிலிக்கான். உலகின் பெரு மருந்தகம் என்று அழைக்கப்படும் காடுகள் எவை? டி வெப்பமண்டலம் மலைக்காடுகள். இயற்கையிலிருந்து புதிய வளங்களை உருவாக்கும் தனிநபர் குழுக்களை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டி மனித வளம். மூலப்பொருட்களில் இருந்து வேறு பயன்பாட்டு பொருட்களாக மாற்றும் செயல்பாடு எது? பி இரண்டாம் நிலை செயல்பாடுகள். உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா எத்தனை சதவிகிதம் கொண்டுள்ளது? சி 70%. தவறான இணையை தேர்ந்தெடு. பி லாக்டோபேசில்லாஸ் 2014. தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? டி புதுக்கோட்டை. தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்களில் தவறானதை தேர்ந்தெடு. டி மாநில மரம் ஆலமரம். ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய ஜனகண மன பாடலின் இந்திய மொழி இயக்கம் எப்போது இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? டி ஜனவரி 24, 1950. இந்திய தேசிய கீதத்தை முழுமையாக பாட இசைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு? சி 52 வினாடிகள். இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை தெலுங்கில் எழுதியவர்? பி பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். 1929 ஆண்டு எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது? டி லாகூர். இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? பி 1946. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சி ராஜேந்திர பிரசாத்.
இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்று இருந்தனர்? பி 15. அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? டி BN ராவ். அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? டி 1946 டிசம்பர் 9. இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டது? சி 60. முழுமையான அரசமைப்பு சட்டம் எப்போது தயாரானது? சி 1949 நவம்பர் 26. இறையாண்மை என்பது எதை குறிக்கிறது? டி நாட்டின் உச்சநிலை அதிகாரம். கீழ்கண்டவற்றில் அடிப்படை உரிமைகள் அல்லாதது எது? பி ஓட்டுரிமை. இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் யார்? சி டி உதயகுமார். யாருடைய ஆட்சி காலத்தில் சகா ஆண்டு முறை தொடங்கியது? டி கனிஷ்கர். 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார்? பி ரவீந்திரநாத் தாகூர். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு உதித்த நாள் எது? டி ஆகஸ்ட் 15. பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா நடைபெறும் நாள்? பி ஜனவரி 29. காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாள் ஆக எந்த ஆண்டு முதல் ஐநா சபை அங்கீகரித்து கொண்டாடி வருகிறது? பி 2007. இந்திய அரசியலமைப்பு சபை எப்போது மூவண்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது? சி ஜூலை 22, 1947.